ஃபேஸ் பண்ண விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் ரொம்ப புதுசாக கல்யாணம் ஆன டைம். அந்த டைமில் இவர் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஹார்ட் ஏரியாவில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் இருந்தோம். பார்டர். ஓகே, அது வந்து சீக்ரெட் டிடென்ஷன் சொல்லுவாள், பார்டர்னு சொல்லுவாள். அது அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்லி கரண்ட்டே இருக்காது. 24 ஹவர்ஸுமே கரண்ட் இருக்காது. ஒரு சும்மா பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவ்வளோதான். அங்கே வந்து நம்மளுக்கு பேசிக்காக ஒரு மெடிசன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கோங்க, அந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் இருக்கும். டாக்டர்ஸ் வந்து அங்கே டாக்டர்ஸே இருந்தாலும் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. முதல்ல கரண்ட்டே இருக்காது. ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் எமர்ஜென்சின்றதுனால கொஞ்சம் கரண்ட்டு இருக்கும். மற்றபடி எங்களுக்கு வந்து ஹோல் டேல 2 ஹவர்ஸ் கரண்ட்டு கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம டே டைமில் அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணிடணும். 24 ஹவர்ஸும் கரண்ட் இருக்காது. இது மாதிரி ஒரு யூனிட் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து காய்கறிகள்லாம் கிடைக்காது, பால் கிடைக்காது. ஒரு வாரத்துக்குள்ள தான் காய்கறி கிடைக்கும். அப்போ நம்ம அதை வாங்கின்னு வந்து வச்சுக்கிறோம். அதுலேயும் வந்து ஃப்ரிட்ஜே இருந்தாலும் அது 2 ஹவர்ஸ் தான் வேலை பண்ணோம். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போனோம். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அங்கே வந்து எப்படி இருக்கும்னா, அந்த யூனிட்டில் வந்து ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரே ஒரு வண்டி தான் போகும், ஒரே ஒரு வண்டி தான் வரும். அதுவுமே ஒரு கிராமத்துலேருந்து அந்த யூனிட் போகிறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆகிடும். பிகாஸ் ரோடே இருக்காது. ஏதாவது மழை வந்துடுதுன்னா கம்ப்ளீட்லி ரோட்லேருந்து கட் ஆஃப் ஆகிடும். அந்த யூனிட்டும் ரோடும் அந்த பிரிட்ஜு உடஞ்சிடுதுன்னா அவ்வளோதான், வி ஆர் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு தனி தீவில் நம்ம உட்காந்துருப்போம். எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பியும் அந்த நார்மல், இப்போ நான் சொல்கிறதே ஒரு நார்மல் வாழ்க்கை தான். எது 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு கரண்ட் இருக்கிறது. இந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை இவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து இப்போது லைக் மலையாக இருக்கும், நடுவில் ரோட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த யூனிட்டுக்காக அங்கே ரோட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு தடவை வந்து டே டைமில் மார்னிங் வந்து ஒரு குப்பை கொட்டுறதுக்காக நான் போனேன். போனால் அங்கே என் கண் எதிர்க்க வந்து ஸ்னேக் ஓடுறது. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இடி அதெல்லாம் வந்து நம்ம கண் எதிர்க்கே விழும். இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு தடவை சறுக்கிட்டார். அந்த மலையில் வந்து சறுக்கி விழுந்து முட்டி அடிபட்டுருதுன்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் பண்ணவே முடியல முட்டியை. ஐயோ என்ன சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் காமிச்சேன்னா, இல்லை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி அங்கே எதுவும் எக்ஸ்ரேலாம் இருக்காது. நம்ம அங்கேருந்து அந்த சின்ன கிராமம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கே 80 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ரோட்ஸும் சரியாக இருக்காது, 5-6 ஹவர்ஸ் ஆகும். ப்ளஸ் எமர்ஜென்சின்றதுக்காக நம்மளுக்கு ஒரு வண்டி வராது. நான் சொன்னல, ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி வரும். அது நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த வண்டி போச்சு. அங்கே வண்டி போய் அந்த கிராமத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம் கஷ்டப்பட்டு. ஆக்சுவலி ஆன் டியூட்டியில் இருக்கும்போது சறுக்கிட்டார். ஓகேவா, அண்டர்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சினா தே வில் ப்ரொவைட் அன் ஆம்புலன்ஸ். அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு இந்த முட்டி வலி முழங்கால் வலிலாம் வந்து எமர்ஜென்சிலாம் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் அந்த இடத்த அடைஞ்சிட்டோம். தட் இஸ் அந்த கிராமம் சொன்னல, அந்த கிராமத்தை அடைஞ்சிட்டோம். காமெடி என்னன்னா, அந்த கிராமத்தில் தான் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஹாஸ்பிட்டலே இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே மிஷின் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஒரு நைட்டு நம்ம ட்ரெயின் பிடிச்சி போனால் தான் கொல்கட்டாக்கு ரீச் பண்ண முடியும். சரி, வேறு வழியில் நம்ம கொல்கட்டா போனால் தான் எக்ஸ்ரே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி கஷ்டப்பட்டு கொல்கட்டா ரீச் ஆகிட்டோம். ஓகே, கொல்கட்டா ரீச் ஆனால் அங்கே ஆர்மி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே ஆர்மி ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே வந்து பார்த்தா நிறைய பேருக்கு கால் இல்லை, நிறைய பேருக்கு கை இல்லை, அப்படிதான் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் கேட்டால் அவங்கெல்லாம் வாரில் வந்து ஆர்மியில் வாரில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் போயிருக்கு, ஒரு கை போயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து லைக் பல வருஷமாக அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவள் வந்து நம்ம இருந்தபோது 95-96 டைம்ல 98-99 டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சர்ஜென்சி, அது மிலிட்டன்ஸ். அந்த மிலிட்டன்ஸோட இதனால ஆம்புஷ், அப்பப்போ ஆம்புஷ் நடக்கும். அந்த அடிக்கடி இந்த பார்டர்ன்றதுனால ரொம்ப ஆம்புஷ். ஒருத்தர் வந்து சொன்னா ஞாபகம் இருக்கா, அதாவது இந்த மாதிரி ஒரு வண்டி, இந்த நம்ம உண்மையாவே நான் சொல்றேன் 100% இதெல்லாம் உண்மை. இந்த சிவகார்த்திகேயன் படத்துல வந்து அந்த ஒரு வண்டி மாதிரி வரும்ல, எல்லாரும் உட்காந்துருப்பாங்களே, இதே மாதிரி நடந்தது. அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் ஒருத்தர் தான் அந்த வண்டியில வந்து அவர் பொழைச்சாராம். ஞாபகம் இருக்கா? கால் இல்லாம 8 பேர் வந்திருந்தா, அதுல 8 பேர்ல வந்து மிலிட்ரி வந்து கோம்பிங் ஆபரேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த மொத்தம் 5 வண்டி கான்வாய் மாதிரி வந்தது. அந்த ஒரு வண்டி ஃபர்ஸ்ட் வண்டி அவளோடது. அந்த வண்டி டக்குனு சடனா அட்டாக் பண்ண, மற்ற வண்டியில ஹோல்ட் பண்ண அப்புறம் ஃபுல் அட்டாக். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் சரவுண்ட் பண்ணிட்டான். ஸோ மாத்தி அவளுக்கு எங்கேருந்து ஃபயரிங் வருதுன்னே தெரியல. அது ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, அது வேற. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபயரிங் வந்து எந்த இடத்துல இருந்து யாரு டார்கெட் பண்ணுவேன் எங்கேருந்து வருதுன்றது தெரியாம
they were like first they were surprise attack, then they don't know. அதுக்கப்புறம் plus grenades போட்டதுனால அவருக்கு அந்த நம்மளுக்கு தப்பிச்சார்ல, அவர் கிட்டத்தட்ட 18 புல்லட் கால்ல அடிச்சு, காலையும் from right from hip to thigh, hip to leg வந்து 18 bullets அடிச்சு. அதான் சொல்ல 18 bullets போயிருக்கு. இது மாதிரி நிஜமா நாங்க கண்ணுல பார்த்தோம். அண்ட் நான் சொல்லினேன்ல, கல்யாணம் ஆகி அப்போ வந்து ஒரு 2-3 months தான் எனக்கு ஆயிருந்தது. ஐ வாஸ் வெரி வெரி யங் தட் டைம். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஐயோ இப்படிலாம் நடக்குமான். இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ இப்படி இவாளுக்கெல்லாம் ஒரு கை கால் இல்லாம இப்படிலாம் இவ இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம நல்லாவே இருக்கோம். நீ டிஸ்லோகேட் ஆனதுனால என்னால மூவ் பண்ண முடியல, கால் மூவ் பண்ண முடியல, கால் வீங்கின்றது சுத்தமா. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் மை லைக் பெயின். ஐ வாஸ் so much of pain at the time. And that too happened on duty ன்றதுனால they provided special ambulance இது பண்ணி ஸ்பெஷல் இது பண்ணி எல்லாமே இருந்தது. the problem என்னன்னா, நீங்க என்னதான் நீங்க அங்க 80 கிலோமீட்டர் ஸ்டேஷன் போனாலும் 3 ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் ராத்திரி 10 மணிக்கு தான் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ஸோ ஈவன் தோ எனக்கு காலைல 11 o'clock ஆனது, we reached station around 4 o'clock in the afternoon evening. ஆக்சுவலி நாங்க அங்கேருந்து கொல்கட்டாலேருந்து அந்த கிராமத்தை ரீச் பண்ணும்போது பிஞ்சிங் கோல்டு இருக்கும். சத்தியமா நான் வந்து அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ராத்திரி மிட் நைட்ல 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு அதுவும் நம்ம அலாரம் வச்சுட்டு பார்க்கணும். அந்த கிராமம் வந்த போது நம்ம அந்த மாதிரி இறங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ ரீகலெக்ட் பண்ணுறேன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்மளாமே இதை கிராஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. நிறைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கோம்லாம் இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல அவளுக்கு இது ஒரு நார்மல் விஷயம் மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து ஒரு சோகமான விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுவும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அஃபா அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏர்ஃபோர்ஸ் வைஃப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும், இந்த வைஃப்ஸ்லாம் சேர்ந்துட்டு. பிகாஸ் இப்போ அந்த மாதிரி சின்ன யூனிட்லாம் வெறும் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழோ இல்லை வேற ஏதாவது லாங்குவேஜோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணி கெட் டுகெதர் மாதிரி பண்ணிட்டு தான் உண்டு. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒருத்தர் இருந்தார். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம் பேசிக்லி. ஏன்னா மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்தா தே ஷுட் நாட் ஃபீல் பேட், அவங்களுக்கு அதை ரீகலெக்ட் ஆகக்கூடாது. அப்போ என்னாச்சுன்னா, அங்கே ஒரு போட்டிங் இருக்கும் ஒரு இடத்துல. அந்த போட்டிங் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அதில் 4 பேர் தான் உட்காரணும், பெடல் பண்ணுற போட்டு. அதில் தெரியாமல் அவர் வந்து தன்னோட பசங்களையும் உட்கார வச்சிட்டாரு. ஒரு பையன் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பான். அது என்ன ஆச்சுன்னா, அப்படி பெடல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து ரொம்ப டெப்த்து, 100 ஃபீட்டுக்கும் கீழே இருக்கும். ரொம்ப டெப்த்தான ஒரு இடம். ஏன்னா அங்கே அது ஒன்று தான் டைம் பாஸ், வேறு எதுவுமே அங்கே டைம் பாஸும் இல்லை. ஸோ இது வந்து ஃபன்னுக்காக போனான் அந்த ஏர்ஃபோர்ஸ் வைஃப்ஸ் தான். இவர் வந்து ஒரு இதுக்காக போனார், ஒரு செக்யூரிட்டிக்காக. ஃபேமிலியாக போகும்போது அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வழுக்கி அந்த போட்லேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அந்த பையனை காப்பாற்றும் சொல்லி இவர் போனார் பாருங்க. அந்த பையனை லிஃப்ட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த பையன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கான்னு சொல்லி 2-3 தடவை லிஃப்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆயிடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அப்படியே தண்ணியில் முழுகி போயிட்டார். இப்போ சிட்டியில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா, தண்ணிக்குள்ளே ஒருத்தர் யாரோ முழுகிட்டாங்கன்னா நம்ம ஈஸிலி ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய நம்மளுக்கு இங்கே வந்து சோர்ஸ் இருக்குது, ரிசோர்ஸ். ஆனால் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஃபாரஸ்ட் ஏரியா, கண்டுபிடிக்கவே முடியல. அவரோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 நைட் ஃபுல்லாக தேடி மறுநாள் தான் அவங்க வந்து அதே மாதிரி அந்த ஆர்மி முறையில் அந்த கன்ஷூட்லாம் வச்சு இது பண்ணாங்க. பட் இந்த ட்ராஜடி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்மளால் வந்து ஒரு நியரஸ்ட்டு வில்லேஜை கூட நம்மளால் ரீச் பண்ண முடியாத லெவலுக்குலாம் வந்து ஃபேமிலியோடலாம் நம்ம இருந்திருக்கோம். வெரி டிஃபிகல்ட் லைஃப். ஏன்னா வந்து ஏர்ஃபோர்ஸ் லைஃப். நான் அன்றைக்கி வந்து ஒரு ஹெலிகாப்டர் இன்சிடென்ட் சொன்னேன், அது வந்து குஜராத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த மாதிரி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புளாக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நாங்கள் வந்து பத்ரிநாத் போயிருந்தோம், அங்கே வந்து ஒரு ஆர்மி பர்சன் இருந்தார். அப்போ வந்து எப்படி ஈவன் ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு யாத்திரிகள்னு வந்தால் கூட அதுவும் சைனா பார்டர் தான், ஆனாலும் ஆர்மிக்காரா எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆக்சுவலி அங்கே முச்சுக்குந்து குஃபான்னு ஒன்று இருக்குது பத்ரிநாத்தில். இவருக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தினால இவரும் அந்த டிரைவர் பையனும் முச்சுக்குந்து குஃபா போயிட்டார். ஆனால் அங்கே ஜிலோன்னு இருக்குது சைனா பார்டர். நாங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ்னால பர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டோம். ஜென்ரல் பீப்புள் அங்கே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அங்கே அப்படியே பயமாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஆர்மி பர்சன் இருந்தார். அவர்கிட்ட தான் இவர் வந்து பார்த்துக்கோங்க என்னோட ஒய்ஃபையும் குழந்தைன்னு சொல்லிட்டு இவரும் அந்த டிரைவரும் அந்த முச்சுக்குந்து குஃபாவுக்கு போயிட்டாங்க. டிரைவரே போனது இல்லை, ஏன்னா நாங்கள் இதனால போயிட்டோம். அவர் இவரா வரவே இல்லையா, டவரும் கிடைக்கல. எனக்கோ ஒரு பயமாயிட்டு, என்னடா இவர் எப்போ பாரு எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்தோன்னா நான் கேட்டேன், இங்கெல்லாம் வந்து மிருகம்லாம் வருமா அப்படின்னு சொல்லி. என்ன மிருகம் வரும்னு சொன்னார் அவர். அந்த இடத்துல ஞாபகம் இருக்கடி, ஏதோ ஒரு கரடி, பனிக்கரடி இல்லை, உல்ஃபோ ஏதோ வரும்னாரு. எனக்கு அவரே பயம், ஐயோ உல்ஃப்ல வந்துட போறதுன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வராது மேம், நைட்ல அந்த மாதிரி.
அப்புறம் வந்து அவர் எங்களுக்கு பாவம் சூடாக பால்லாம் போட்டு கொடுத்து அங்கே ஒரு சும்மா ஒரு ஹட்டு மாதிரி டெம்பரரியாக ஒன்று போட்டு வச்சுருக்கா. அதில் தான் அவர் நைட்லாம் ஸ்டே பண்ணி போகலாம். அதில் அவர் ஏதோ அவர்கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணார். ஆனால் நான் இந்த அமரன் படம் பார்த்தோன்னே எனக்கு ரீகலெக்ட் வச்சிச்சு அந்த ஆர்மி பர்சன் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி விட்டோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா லைக் இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறது வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட். இது வந்து நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் நான் சொல்கிறேன். இவர் வந்து பிளாக் ஹேட்டாலாம் இருந்திருக்கார், பிளாக் ஹேட்டாக இருந்திருக்கு. ஸோ யூஸ் டு ஷேர் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள். அதாவது இவர் சொல்கிறார் அந்த இன்னொரு சீன் வரும்ல, சிவகார்த்திகேயன் ஒரு பையன் விழுந்துருவான் தூக்கின்னு வருவார்னு சொல்லிட்டு இவர் அதான் சொல்லுவார். இவரோட அந்த ட்ரைனிங் அப்போது ஒருத்தர் எழுந்துக்கலன்னா கூட மற்ற பேரும் சேர்ந்து கிரவுண்டு ஓடணுமா, ஏன்னா அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் எழுப்பியோ எல்லாரும் எழுந்துருங்க, இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓடணும் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எழுந்துக்கிற மாதிரி. அப்புறம் வந்து 3 நாள் வந்து ஒரு ட்ராப் வாட்டர் கூட கொடுக்காம, பிகாஸ் இப்போ ஏதாவது வார் வந்ததுன்னா நம்ம வந்து சாப்பாடே இல்லைன்னா நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ட்ராப் ஃபீல்ட் ட்ரைனிங்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஜம்மு காஷ்மீரில் நான் வந்து 95s தான் டைமில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப லைஃப் ஆர்மி அதாவது இன்சர்ஜென்சி வாஸ் அட் த பீக். அந்த டைம்லலாம் பயங்கர மிலிட்டன்சி. அப்போல்லாம் வந்து யூஆர் லைக் யூனோ ஒன்றும் பண்ண முடியாது. எங்களால் வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ எனி ஹார்ம் டு த சிவிலியன்ஸ். உங்களை தடுத்து அவங்க கல் அடித்தாலும் சைலண்ட்டாக வாங்கிட்டு நீங்கள் பின்னாடி போயிடுங்க. யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஹார்ம். அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த டைமில். ஆனால் 2014 மோடி கவர்மெண்ட் வந்தப்புறம் தே கிவ் ஃப்ரீ ஹேண்ட். பட் அந்த டைமில் வி ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லாட் ஆஃப் த்ரெட்ஸு. ஆர்மியில் நாங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கோ ஒரு இதுக்கோ போகணுன்னா கான்வாய் தான், தனியாலாம் அங்கெல்லாம் போக முடியாது. யூனிஃபார்ம்லாம் போட்டு போனால் அவங்க இது பண்ணுவாங்க, தேர் அகெயின்ஸ்ட். இதில் ஒரு காமெடி என்னன்னா, இப்போ ஏர்ஃபோர்ஸில் நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா நார்மல் ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க, ஏர்ஃபோர்ஸ்க்குன்னு ஒரு ஜெயில் இருக்குது. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு பிரதர்ஸ் 2 பேரும் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தாங்க. தம்பி வந்து ஓடி போயிட்டான், அவனை கூட்டின்னு வந்து ஏர்ஃபோர்ஸ் ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸுக்குன்னு ஒரு ஜெயில் இருக்குது, ஏர்ஃபோர்ஸுக்குன்னு ஒரு போலீஸ் இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் போலீஸ்னு. கரெக்டாப்பா? ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் நம்ம இவங்க ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவர் காமிப்பார், இது மாதிரி தான் ஏர்ஃபோர்ஸ் ஜெயில், இவங்க தான் ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் அப்படின்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் டிசிப்ளின், இன்டெகிரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபென்ஸில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிசிப்ளின், இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் டைல்யூட் எனி ஆஃப் தீஸ் 3. இது 3 இருந்தால் தான் நீங்கள் வந்து கேன் பி. integrity illa, you are not integral to the country, or you are not disciplined, or not respectful, you cannot sustain in air force or maybe in any defense force. This is more important in life. Thank you so much for watching our videos. Namaskar.